அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதே போல இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போறேன். நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 3 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் நவம்பர் 19, 2025. இன்று அமாவாசை. அதே போல இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று காலை 9:21 வரை சுவாதி, பின்பு விசாகம். திதி இன்று காலை 10:27 வரை சதுர்த்தி, பின்பு அமாவாசை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் ரேவதி. ராசி பார்த்தீங்கன்னா மீனம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மீன ராசி மீன லக்கணம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ள மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்தை கொண்டும் வண்டி இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ஏற்கனவே இந்த மீன ராசிக்கு ஜென்ம சனி நடப்பதால் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். மிகவும் பெரிய பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் இப்போ சந்திராசிரமம் இருக்கிறதுனால மிக கவனமாக இருந்து உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15, 10:15, மாலை 4:45 5:45. இந்த கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதியருக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா இந்த கௌரி நல்ல நேரத்தில் பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது கூட சுப வாரியை சேர்த்து பயன்படுத்தினா அற்புத பலன்கள் பார்க்க முடியும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் வாரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். புதன் வாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் சுக்கிரவாரம் வரும். புதன் வாரம் முடிஞ்சதும் 1 மணி நேரம் சந்திரவாரம் வரும். 3 வாரங்களும் அற்புதமான பலன்களை நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வென்றெடுக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ராகு காலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12, சூளம் வடக்கு. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தரிசனம் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால் சிறப்பு. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.